சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு கம்ஃபர்டபுளான டேரக்டர் கூட டிராவல் பண்ண ரொம்ப விரும்புவார். இந்த குட் பேட் அக்லிங்கிற டைட்டிலே அஜித் சொன்னதான். அதுக்கு பிறகு தான் கதையை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு டெவலப் பண்ணிட்டு போன பிறகு அது பிடிச்சிருந்துச்சு. அப்போ நம்ம படம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி போயிட்டோம். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு விண்டேஜ் அஜித்லாம் நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம். அதை நம்ம படத்திலே பண்ண என்ன, அவர் கார் ரேஸ்க்காக உடம்ப வெயிட் லாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு வந்து பார்க்குறப்ப அந்த கெட்டப் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதை வச்சு ஒரு 4 சீன் பண்ணா என்ன, அதுக்கு பிறகு தான் ஆதிக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் அந்த போர்ஷன்லாம் கிடையாது. அதாவது சென்சார் பண்ணப்பட்ட ஒரு படத்தை இவர்களுடைய மிரட்டலால மோகன்லால மன்னிப்பு கேட்க வச்சு சென்சார் பண்ணி கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு மேல 17 கட்டு 2 நிமிஷத்துல ஒரு காட்சிகளை குறைத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப மோகன்லால் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வச்சுட்டாங்க. பராசக்தி விசிஸ் ஜனநாயகன் துப்பாக்கியை திருப்பிட்டார்ல. ஏன்டா கொடுத்த துப்பாக்கி ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் 13-14 அவங்க வர்றாங்க. ஒரு வாரம் கேப் விட்டு மொத்த போறாங்க. முக்கிய நிலையை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வாயிலாக தெரிஞ்சுக்கல ஆதன் செல்லியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுபர் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எங்க பார்த்தாலும் குட் பேட் அக்லி, நீங்க விதைச்ச விதை தான் சார் படமா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். குட் பேட் அக்லி எந்த ரேஞ்சில் இருக்கு அண்ட் நாளானைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான ஒரு வரவேற்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு குட் பேட் அக்லி? நாளானைக்கு ஒரு சின்ன திருவிழா, பெரும் திருவிழா 10ஆம் தேதி இருக்கு. சரி, அதாவது அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை மிகவும் எதிர்பார்க்குறாங்க. அஜித் ரசிகர்களை தாண்டி காமனாக இந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் தாண்டி ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வந்த டிஷர்ட்ஸ் மற்ற சாங்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ஒரு பக்கா கமர்ஷியல் படம் அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோ அந்த மாதிரிலாம் ரிஸ்கெல்லாம் இல்லாமல் ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டோட ஒரு அஜித்தை வந்து ரசித்து பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. சரி, சமீபத்தில் சிலர் கொடுத்த அந்த பிஸ்னஸ் கட் பார்த்தவங்க பேசின விஷயங்கள்லாம் கூட படத்துக்கு ஒரு பெருசாக எதிர்பார்ப்பு ஏறிக்கிட்டே போகுது. அந்த ஒரு பக்கம் ஜிவி அந்த பக்கம் ஃபயர் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு, இந்த பக்கம் ஆதிக்கு ஒரு பக்கம் ஃபயர் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படிங்கும்போது படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ட்ரெய்லர் வந்து அநேகமாக ப்ரொமோஷன் இறங்கிட்டாங்க. ப்ரொமோஷன் இப்போ மட்டும் கிடையாது, கடந்த 10 நாளாகவே டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட்டுக்கு ஒரு அப்டேட்டு. சரி, நாளைக்கு காலைல ஒரு சிங்கிள் வரப்போதுங்கிறதுக்கு ஒரு அப்டேட்டு, அதுக்கு ஒரு சிங்கிள் வந்த பிறகு அடுத்தது அந்த சூடு அறங்கிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் அப்டேட். அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர் இந்த வாரத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரொமோஷனுக்கு தயாராகிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே, இதெல்லாம் மீறி ஏன் சார் இந்த படத்துக்கு மட்டும் ஒரு எதிர்பார்ப்பு? அஜித்தோட படங்கள் எவ்வளவோ பார்த்துருக்கோம், நம்ம வீரம், துணிவு, விஸ்வாசம் எவ்வளோ பார்த்துருந்தாலுமே கூட இந்த குட் பேட் அக்லிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு? இல்லை, அது ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். ஒரு ஃபேன் பாய் வந்து நான் படம் பண்ணுறேன், அது ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி பண்ணுற விஷயம் இருக்குல்ல. நான் அஜித்தோடைய தீவிர ரசிகர், நான் அஜித் வச்சு ஒரு படம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளை கிளப்பி விட்டோம். மற்ற டேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவர் வந்து ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறாரு. தேட்டரில் போய் ரசிகராக இவர் சவுண்டு கொடுக்குறாரு, விசில் அடிக்கிறாரு, ஆடுறாரு, பாடுறாரு, பாட்டு போட்டு அதில் இவர் சேர்ந்து கூட பாடுறாரு. நான் ஆரம்பத்தில் நான் அஜித் ரசிகர் தான், பக்காவான ஒரு அஜித் ரசிகர், ஒரு ஃபேன் பாய் படம் தான் இதுங்கிறத அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். அப்படிங்கும்போது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதை வந்து தலைவன் செஞ்சிருவான் போல படத்தில் அப்படின்னு அந்த படத்துக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு. ரெண்டாவது, ஒரு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு விண்டேஜ் அஜித்லாம் நம்ம அந்த படத்தில் பார்க்குறோம். அது வந்து ஒரு கூடுதல் படத்துக்கு ஒரு சிறப்பு. அது ரொம்ப பிரில்லியண்டான ஒர்க்கை நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்ம ரீரிலீஸ் படங்கள் விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கப்ப அதை நம்ம படத்துலேயே பண்ண என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அவர் கார் ரேஸுக்காக உடம்ப வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம், வெயிட் லாஸ் பண்ணிட்டு வந்து பார்க்குறப்ப அந்த கெட்டப் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. இதை வச்சு ஒரு 4 சீன் பண்ணால் என்ன, அதுக்கு பிறகு தான் ஆதிக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் அந்த போர்ஷன்லாம் கிடையாது. அதுக்கு பிறகு இந்த உடம்பு ரொம்ப ஸ்லிம் ஆகி வந்துட்டோன்னே இதை வச்சு பழைய தீனா அஜித் மாதிரி, மங்காத் அஜித் மாதிரி சில விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ண விஷயங்கள் எல்லாமே படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கழிப்பிருக்கு. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த படத்தை விநியோகர்கள் பார்த்துட்டாங்க, நல்ல வரவேற்பு அப்படின்னு. என்ன நம்பரில் கலெக்ட் பண்ணணும்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம்? இல்லை, நம்பரை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஜோஷி சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. என்னதான் எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கண்டென்ட் ஒன்று இருக்குது. ஆமாம், இப்போ நீங்கள் அஜித் ரசிகர்கள் ஒரு 3 நாளைக்கு படத்தை ஓட வச்சுருவாங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதை தாண்டி காமன் ஆடியன்ஸுக்கு போகணுன்றது கண்டென்ட் தான். கண்டென்ட் எப்படி இருக்குங்கிறது தான் கொண்டு போக முடியும். பட் இந்த படம் ஒரு கமர்ஷியல் படங்கிறதுனால பெருசாக வந்து லாஜிக்கோ பெருசாக அதுவும் தேவைப்படாது. ஒரு 4 ஃபைட்டு, ஒரு 4 பாட்டு, ஒரு 5-6 இன்ட்ரடக்ஷன் சீனு, ஓப்பனிங் பில்டப்பு, ஒரு சின்ன ஒரு கதை இருந்தால் போதும் படம். வேறு பெருசாக ஒன்றும் மெனக்கெட தேவையில்லை. அதெல்லாம் இந்த படத்தில் கேரண்டியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி கண்டென்ட் தான் நம்ம அந்த நம்பர் ஆஃப் வசூலை வந்து சொல்லும். அது நம்ம படம் பார்த்தப்ப தானே சொல்ல முடியும். ஓகே,
ஆனா அந்த 1000 கோடி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணுமா? அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ஒரு புது விருந்தை வந்து இதை படைக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் தான். ஜெயிலர் எதிர்பார்த்தாங்க, லியோ எதிர்பார்த்தாங்க, நிறைய படங்கள் எதிர்பார்த்தாங்க. பட் இது பாசிபிளா? வாய்ப்பு இருக்கா? 1000 கோடிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இந்த படத்துக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா 1300 தேட்டரில் பண்றோம், 1100 250 நம்ம போடுறாங்க ஸ்கிரீன். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிகமான ஸ்கிரீன் பண்ணப்பட்ட படமா ஃபர்ஸ்ட் படம் இதுதான் இருக்கும். மற்ற படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க கூட இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 1200 ஸ்கிரீனுக்கு மேலே பண்ணுறாங்க. 1300 to 1200 அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அப்படிங்கிற முதல் தடவையாக அதிக ஸ்கிரீனில் திரையிடப்படக்கூடிய முதல் படம் குட் பேட் அக்லிங்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு வேணாலும் இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே, அப்படிங்கிற போது சின்ன சின்ன கிராமம் கூட நீங்கள் மல்டிப்ளெக்ஸ் ஆகி போச்சு. சின்ன தேட்டர் இருந்தால் கூட ஏதாவது கம்பெனி அதை எடுத்து விஜய் 4K இதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது எந்த ஊர்லேயுமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகாத தமிழ்நாட்டில் எந்த மூலம் முடுக்கலாம் தேட்டர் இருக்கும், எல்லா ஊர்லேயும் இந்த படம் பார்க்கலாம். அப்படிங்கும்போது நான் அந்த கலெக்ஷன்ஸ் பெருசாக வரும். ஃபர்ஸ்ட் நாள் டிக்கெட் கிடைக்காம போகிறது, காற்று கடந்து நிற்கிறது, கூட்டமாக இருக்குன்னு பார்க்காம விடுறது, வெளியூரில் போய் படம் பார்க்கணும் அப்புறம் 2 நாள் கழிச்சு பார்க்கலாங்கிற நபர்களுக்குலாம் இந்த படம் வந்து அந்த ஆப்ஷனே இல்லை. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் தேட்டரில் இந்த படம் வரும். அது ஒரு பெரிய நம்பர் ஆஃப் கலெக்ஷன் கொடுக்கும். அது வந்து ஒரு பெரிய பிரில்லியண்டான ஒர்க்கு. அது இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரெண்டாவது ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஓப்பனிங் ப்ரீ புக்கிங்கே ஓவர்சீஸில் பெரிய போயிட்டுருச்சு. யூஎஸில் மட்டும் ஒரே நாளில் ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் பண்ண அன்னைக்கு 12 லட்ச ரூபா கலெக்ஷன் ஆகிருக்கு. யூஎஸில் மட்டும் ஒரே நாள் சில தேட்டர்ஸில் மட்டும். அப்படிங்க ஓவர்சீஸ் ப்ரீ புக்கிங்கே வந்து பெரிய லெவலில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. தேட்டருக்குலாம் நிறையா ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவருக்கு கர்நாடகாவில் இருக்கிறவங்க, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானாவில் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த படம் வந்து அது இந்த மாதிரி படங்களுக்கு வந்து பெருசாக லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்க வராது. ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படத்துக்கு அப்படிலாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப இந்த படம் ஒரு பெரிய வசூல் 1000 கோடிங்கிறது நெருங்கிறதுக்கான வாய்ப்பு, அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு கணிப்பு. இந்த கூட்டணி மீண்டும் இணைய போகுது அப்படின்றதும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் உங்க முன்னாடி நிறைய இடங்களையும் அந்த கேள்வி வைக்கிறாங்க. பாசிபிளா சார்? வாய்ப்பு இருக்கு, 100% வாய்ப்பு இருக்கு. ஓகே, எதனால சரியா இந்த கான்ட்ல அஜித்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு கம்ஃபர்டபுளான டேரக்டர் கூட டிராவல் பண்ணுறது ரொம்ப விரும்புவார். ஆமா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா கூட ஒரு 3 படம், 1 வாங்கினா 3 ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு நினைக்கிறார். அது அந்த கம்ஃபர்ட் ஜோனை ஆதிக்கு கொடுத்துருக்காரு. இப்போ இந்த குட் பேட் அக்லிங்கிற டைட்டிலே அஜித் சொன்னதுதான். அதுக்கு பிறகு தான் கதையை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆதிக்கே கூட சொல்லியிருந்தார், டைட்டில் சொன்னார், அதுக்கு நீங்கள் டெவலப் பண்ணிட்டு வாங்கன்றாரு. அதுக்கு டெவலப் பண்ணிட்டு போன பிறகு அது பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நம்ம படம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி போயிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துப்போம், ஒர்க்கிங் வீடியோலாம். ஒரு பக்கம் குட் பேட் அக்லி, ஒரு பக்கம் வந்து விடாமுயற்சி. 2 படத்தினுடைய சேமல்டேனி ஷூட்டிங் போயிட்டு இருக்கப்ப என்ன பண்ணால் அந்த படத்தில் குட் பேட் அக்லி ஒர்க் பண்ணுறாரு. அந்த வீடியோலாம் பார்க்குறப்ப அந்த அவ்வளோ டயர்ட்னஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணியிருப்பார். இப்போ ஜாலியாக ஃபைட் சீனாக இருக்கட்டும், பில்டப் சீன்ஸாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், ஒரு மாதிரி ஃப்ரீயாக ஆதிக்கு கூட அவர் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, அதனால தொடர்ந்து படம் பண்ணுவோம். அஜித் படத்துக்கு வந்து அஜித் சொல்கிறவர் தான் டேரக்டர். தயார் பண்ணவரும் படம் பண்ண போகிறாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் காத்து கிடக்காங்க. ஓகே, நான் படம் பண்ணுங்கன்னா ஓகே, யார் டேரக்டர்? இவர் டேரக்டர்னா இவர் டேரக்டர் அவ்வளோதான். அப்போ ஆதிக்கு வந்து அந்த லிஸ்ட்டில் முன்னிலையில் இருக்கிறார். அவர் டிக் பண்ணிட்டார்ன்றதான் இப்போதைக்கு வரக்கூடிய தகவலாக இருக்குது. ஆதிக்கும் நேற்றுக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு போல், அது அப்படி கிடச்சா அதை வாய்ப்பு விடுவேனா, அது வந்து அந்த அப்படின்ற மாதிரி ஒரு மனுப்பில் அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் 3 டேரக்டர்கிட்ட ஒரு கதை கேட்டுருக்காரு. விஷ்ணுவர்தன், ஆதிக் ரவிச்சந்திரன், சிறுத்தை சிவா ஆல்ரெடி அந்த லிஸ்ட்டில் இருக்கிறார். ஓகே, அவர் வந்து முல்டிடமாக விட்டுறல. இப்போ 3 கதையை பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு ரெஸ்ட்டுக்கு வர்றார், இந்தியாவுக்கு ஒரு ரெஸ்ட்டுக்கு வர்றார். இந்த ஒரு 1 வாரத்தில் வந்துருவார்னு நினைக்கிறேன். வந்த பிறகு அந்த அடுத்த படத்தினுடைய அப்டேட்டை வந்து அவரே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எப்பவுமே அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் முடிஞ்சுன்னா அடுத்த படத்துடைய டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவார். டேட்டு, படம் என்னங்கிறது. அப்போ குட் பை அக்லி ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, தனுஷும் நம்ம எங்கே சார் வரப்போகிறாரு? ஏன்னா அவர் நீங்கள் இந்தியா வரப்போகிறதுன்னு சொன்னதுமே ஒரு மீட்டிங் இருக்குது, அவங்களோட படமும் கொஞ்சம் பண்ண போகிறதாவும் அது வாய்ப்பு இருக்கா சார்? ஆனால் பண்ணுவாங்க, ஆனால் இப்போ பண்ணுவாங்க சந்தேகம். ஓகே, உடனே பண்ணுறதுக்கு தனுஷை நம்பி பல கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் பண்ணியிருக்காங்க, ஹிந்தியில் பண்ணியிருக்காங்க, தமிழில் ஆல்ரெடி 2 படம் டேரக்டர் கமிட் பண்ணி உட்கார வச்சிருக்காரு. அப்படிங்க உடனே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தனுஷ்க்கு ஒரு ஆசை இருக்குது, தான் டேரக்டராக ஒரு ப்ரூஃப் பண்ணணும். ஆக்டராக ப்ரூஃப் பண்ணிட்டோம், டேரக்டராக நம்ம வந்து ஒரு அடையாளப்படுத்திக்கிறணும், அது பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறப்ப எனக்கு ஒரு அடையாளம் வரும் அப்படிங்கிறதுல அது வந்து ஆசைப்படுறாரு. டேரக்டராக தன்னை நிரூபிக்கணுங்கிற ஆசைப்படுறாரு. அதனால வந்து அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. பட் அது இமீடியட்டாக நடக்குமாங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. ஓகே, எம்புரான் என்ன பிரச்சனை சார்? அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு? இல்லை, எம்புரானை பொறுத்த வரைக்கும் ஒரு லூசிபர் படத்தினுடைய பார்ட் 2 ஏற்கனவே லைக்கா அந்த படத்தில் இருந்து ஆரம்பித்து அப்புறம் வெளியில் போயிட்டு இப்போ மோகன்லாலும் பிருத்திவிராஜுமே சேர்ந்து அந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஓகே, சென்சார் ஆனப்பட்ட ஒரு படம், சென்சார் ஆகி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆன பிறகு ஒரு குறிப்பாக ஆர்எஸ்எஸ், பிஜேபி இந்த மாதிரி வலதுசாரி அமைப்புகள்லாம் வந்து அந்த படத்தில் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி எங்களை கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எப்படின்னா அந்த கோத்ரா ரயில் இருப்பு சம்பவம் வட இந்திய அரசியலை தோலுரித்து காட்டக்கூடிய படமாக இருக்குது. வட இந்தியாவில்
ஒரு கலவரத்தை வச்சு ஒரு அரசியல் தலைவர் எப்படி உருவாகிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து எங்களை வந்து கார்னர் பண்ற மாதிரி இருக்கு, எங்களுக்கு குத்துது அப்படிங்கிற மாதிரி அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இன்னைக்கு கூட கேரளா நீதிமன்றத்துக்கு பாஜக சார்பில் வழக்கு போட்டிருக்காங்க. அதாவது சென்சார் பண்ணப்பட்ட ஒரு படத்தை இவர்களுடைய மிரட்டலால மோகன்லால மன்னிப்பு கேட்க வச்சு சென்சார் பண்ணி கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு மேல 17 கட்டு படத்துல 17 கட் பண்ணி 2 நிமிஷத்துல காட்சிகளை குறைத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மோகன்லால் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ ஒரு திரைப்படத்தை நடந்த ஒரு விஷயத்தை வட இந்தியாவில் இப்படித்தான் நடக்குது, கலவரத்தின் மட்டும்தான் ஒரு தலைவரை உருவாரம். இப்போ வட இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நீங்க எடுத்து படம் பண்றப்ப அது மாதிரி பண்றாங்க. ஆனா அதே நேரம் அவர்கள் சார்ந்த படமா இருந்தால் அதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டரே அந்த படத்தை பாராட்டுறாரு, ஒரு மத்திய மாநில அமைச்சரே வந்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்றாரு, ஒரு மாநில முதலமைச்சரே அந்த படத்துக்கு வரி விலக்கு கொடுக்குறாரு, ஒரு மாநில முதலமைச்சர் அந்த படத்தை பாராட்டுறாரு. அது ஒரு சாரார் அவர்களுக்கு சாதகமான உள்ள படங்கள். அப்ப திரைப்படத்துறைங்கிறதுல வந்து அவங்களுடைய ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. சினிமா கலைங்கிற ஒரு விஷயத்துக்குள் இவர்கள் உள்ள பூந்துட்டாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வருத்தமான விஷயம். அது மோகன்லாலை மன்னிப்புக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வச்சு. ஓகே, இப்போ இந்த படத்துக்கு உண்டான விதிமுறைகள் இப்போ நடந்திருக்கிறத பார்த்துட்டு இனி வர நாட்கள் எப்படி சார் இருக்க போகுது? நீங்க சொல்ற மாதிரி தான் அவங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னா இனி அவர்களுக்கு எதிரான படங்களை எடுக்க முடியாது, எதிரான படம் கூட சொல்ல முடியாது. இப்போ யதார்த்தத்தை சொல்லி படம் எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு சபர்மதி ரிப்போர்ட்னு படம் எடுத்தாங்க. சரி, அது வந்து எப்படின்னா கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை மையப்படுத்திய கதை. அன்றைக்கு இந்தியாவினுடைய ரயில்வே துறை அமைச்சராக இருந்த லல்லு பிரசாத் யாதவ் என்ன சொல்றாருன்னா, நாடாளுமன்றத்தில் சொல்லப்பட்டது இன்னைக்கும் டாக்குமெண்ட் இருக்கு, இந்த சம்பவம் வந்து விபத்து. அங்கே யாத்ரீகர்கள் வந்திருக்காங்க இல்லையா, ஆன்மீக யாத்ரீகர்கள் வந்து எப்பயுமே ட்ரெயினில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து யூபியிலேருந்து ராமேஸ்வரம் போகிறாங்கன்னா மதுரையில் வந்து ட்ரெயின் நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டி அதுக்கு ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம்னா அந்த கோச்சை மட்டும் தனியாக கழட்டி விட்டுருவாங்க. ஓகே, இன்னொரு கோச் ராமேஸ்வரம் போகிற கோச்சில் ஜாயின் பண்ணி போகும். அப்படி எங்கேயோ நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்து ஒரு யாத்ரீகர் வந்து ட்ரெயின் வந்து கோத்ரா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டு இருக்கு. இன்னொரு பெட்டி ஜாயின் பண்ணுறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குரூப்பாக வருவாங்க, அவங்களே சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி ரயில்வே பெட்டிக்குள் இவர்கள் வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டப்ப ஏற்பட்ட ஒரு தீ விபத்து தான் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் அன்றைக்கி ரயில்வே துறை அமைச்சராக இருந்த லல்லு பிரசாத் யாதவ் சொல்கிறார். ஆனால் இல்லை இது கலவரம் தான், தீயை வச்சு கொளுத்திட்டாங்கன்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நாடாளுமன்றத்தில் ஒரு குழு ஒன்று போடுறாங்க, ஒரு ஐஏஎஸ் தலைமையில் ஒரு டீம் போட்டு இதை விசாரிக்கின்றாங்க. அந்த குழு விசாரிச்சுட்டு வந்து இது வந்து விபத்து தான் அப்படின்னு இவங்க வந்து தகவல் கொடுக்குறாங்க. இத்தனை பிரச்சனை போயிருக்கு, இல்லை இது வந்து திட்டமிட்டே சதி தான் அப்படின்னு அதை வந்து கலவரமாக மாற்றி 2000க்கு மேலே இறந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு, எல்லாம் தெரியும், கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம். அதை மையப்படுத்தி ஒரு படம் பண்ணுறாங்க. சரி, இந்த சபர்மதி ரிப்போர்ட்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தில் ஒரு வெர்ஷனை மட்டும்தான் காமிப்பாங்க, இந்த போர்ஷன் எதுவுமே இருக்காது. அந்த படத்தை கொண்டாடுவாங்க. அது ரியலாக நடந்த விஷயம் தானே, அதை நீங்கள் சொல்லணுமா இல்லையா? அப்போ இந்த சினிமாங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து நீங்கள் உள்ளே பூந்துட்டாங்க. பல கோடி ரூபாய் அந்த மாதிரியான சித்தாந்தங்களை அதை ப்ரொமோட் பண்ணிக்கிற வேலையை இறங்கிட்டாங்க. இது ஒரு ஆபத்தான விஷயம். என்னன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு படம் வந்து இன்னைக்கு வராது. உதாரணத்துக்கு சந்தோஷ்னு ஒரு படம், அது வந்து எப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் இந்தியன் ஒரு லேடி, அவங்க வந்து சந்தியா சூரி அப்படின்னு இந்தியாவை சேர்ந்தவங்க பிரிட்டிஷில் குடியுரிமை பெற்று அங்கே இருக்கிறாங்க, அங்கே வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஹிந்தி படம் பண்ணுறாங்க, சந்தோஷ்னு ஒரு ஹிந்தி படம் பண்ணுறாங்க. சரி, அந்த படத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் சென்சார் கொடுக்கல. அது என்ன கதை அப்படின்னா, ஒரு யூபியில் ஒரு கான்ஸ்டபிள் அவர் இறந்து போகிறாரு. அவருடைய மனைவிக்கு ஒரு வேலை கிடைக்குது. அந்த மனைவி கொடுக்கக்கூடிய முதல் அசைன்மெண்ட் என்னன்னா, ஒரு பட்டியலின பெண்ணை வந்து அங்கே பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய டீமில் அந்த பெண் கான்ஸ்டபிள் இருக்காங்க. அப்போ அவங்க பார்க்கக்கூடிய விஷயம், நடக்கக்கூடிய சம்பவங்களை படமாக பண்ணியிருக்காங்க. அதாவது வட மாநிலங்களில் இஸ்லாமியர்களையும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் எந்த அளவுக்கு கொடுமைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய படம். இந்த படத்துக்கு இந்தியாவில் இன்னைக்கு வரை சென்சார் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மற்ற உலக நாடுகள்லாம் அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. பெரிய அளவில் அந்த படத்துக்கு வரவேற்பு கிடைக்குது, நிறைய அவார்ட்ஸ் கிடைக்குது. இப்போ அவங்க பிரிட்டிஷ் நாட்டில் சேர்ந்தவங்க, இந்தியா பிரிட்டிஷ் இருக்கிறதுனால அந்த பிரிட்டிஷ் நாடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலாந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அந்த படத்தை வந்து அவங்க சார்பாக நாமினேட் பண்ணுறாங்க ஆஸ்கார். அந்த படம் ஆஸ்காருக்கு நாமினி ஆயிருக்கு. ஓகே, அந்த படம் ஆஸ்கார் கிடச்சின்னா அந்த கதை உலகம் முழுக்க பிரபலியம் ஆச்சு. அப்போ சினிமாவை ஒட்டுமொத்தமாக அவங்க கண்ட்ரோல் எடுத்துருக்காங்க. அவர்களுக்கு எதிரான விஷயத்தை எதிரான விஷயத்தை சொல்ல முடியாது, நடந்த விஷயத்தை உண்மையை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தான் போயிருக்கு. அதுக்கு உதாரணமாக வந்து வட இந்தியாவில் பண்ணியிருந்தாங்க. இந்த சாவான் ஒரு படமாக இருக்கட்டும், சந்தோஷின்னு ஒரு படமாக இருக்குது, ரஜாக்கராக இருக்கட்டும், தெலுங்கு வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ தென் மாநிலங்களுக்கும் அதை உள்ளே பூந்துட்டாங்களோ அந்த இது அப்படிங்கிறது இப்போ பார்க்குறப்ப உண்மையிலே ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நியாயமான ஒரு படைப்பு வெளியில் வராது.
அதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளோட வெற்றிமாறன்லாம் கொண்டாடப்பட வேண்டியவர். இவங்களாம் இந்த மாதிரி வந்திருந்தா என்ன சார் நம்ம என்ன சார் முடிவு பண்ணியிருப்போம்? இல்லை, வெற்றிமாறனை கொண்டாட தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு வந்து ரியலாக தான் இருப்பாங்க. ஓரளவுக்கு நீங்கள் வந்து யாரையும் சாடி எடுக்க முடியாது. அந்த மாதிரி படங்கள் ஓடாது. நீங்கள் ஒரு சார்பு படங்களை தமிழில் ரசிக்க மாட்டாங்க மக்கள், அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ரியலாக என்ன இருக்கோ அதை எடுத்தால் தான் படம். அசுரன் படமாக நீங்கள் ஹிந்தியில் எடுத்தீங்கன்னா அவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்காது. அசுரன் படத்தை ஒரு யூபியில் ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணையாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நடக்கக்கூடிய கதையாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது. சென்சாரே வாங்கியிருக்க முடியாது. விடுதலை படத்தை எடுத்துங்க, விடுதலை எடுத்துங்க, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசக்கூடிய படம். அந்த படம் ஹிந்தி படமாக இருந்தால் இன்னைக்கு கதை வேற. ஆனால் என்னன்னா இது நம்ம பக்கமும் வந்துருச்சோ, அந்த அந்த மிருகம் நம்மளை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் அச்சப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. தமிழக வெற்றி கழகம் எப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, கர்ஜித்துட்டு இருக்காங்க, எப்படி நீங்க பாக்குறீங்க? அண்ட் சீமான் அவர்கள் சொன்னாங்க ரொம்ப ஆக்ரோஷமா கத்தி பேசுறாங்க, கத்தி பேசி ஒரு அரசியல் பண்றாங்க அப்படின்னாங்க. அதுதான் இங்கேயும் நடக்குது. ஆமா, டிஎம்கே விஸ் டிவிகே அப்படின்றாரு படத்துல. அந்த பஞ்ச் டைலாக் வில்லனை இன்னைக்கு கூட டைரி நோட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனால் வந்து பெருசாக ஒன்றும் மக்கள் மத்தியில் போய் சேரலையே. ஏன்னா 1 வருஷம் 2 மாதம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. பெருசாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் எந்த செயல்பாடுகளும் இல்லை. ஒரு 4 நிகழ்ச்சி நடத்திருக்காரு. அந்த நிகழ்ச்சியிலையுமே ஏகப்பட்ட குளறுபடிகளோட தான் போயிட்டு இருக்கு. ஒரு செயற்குழு பொதுக்குழுவில் என்ன பேசணுங்கிறது கூட அந்த கட்சிக்கு ஒன்றும் அடிப்படை தெரியல. பலூன் கேட்டான் தம்பி, அந்த வாங்கி கொடுத்துருக்கேன். இருடா தம்பி, பலூன் வேற பலூன் வாங்கலான்டான்னா கேட்க மாட்டேங்க. பலூன் கதையை செயற்குழு பொதுக்குழுவில் பேசுறதெல்லாம் வந்து உலகத்திலேயே எந்த கட்சி நடக்குமான்னு தெரியல. செயற்குழு பொதுக்குழு எதுக்கு நடத்துவாங்க அப்படின்னா, ஒரு கட்சியில அடுத்த கட்டமாக கட்சி எப்படி கட்டமைக்கிறது, கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, மாவட்ட செயலருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஒன்றிய செயலருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அடுத்து நம்ம கட்சி எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகலாம், தேர்தல் கூட 10 மாதம் இருக்கு, பூத் கமிட்டி போட்டுட்டீங்களா, பூத் ஏஜென்ட் ரெடி பண்ணிட்டீங்களா, மாவட்ட செயலர் என்ன 6 மேல குறை இருக்கா அப்படிங்கிறத பேசுவாங்க. இது முழுக்க முழுக்க மேடையில் ஏற்று திமுக விமர்சனம் பண்றாங்க, பாஜக விமர்சனம் பண்றாங்க, அதிமுக விமர்சனம் பண்றாங்க. அப்படிங்கும் போது அது கட்சி அப்படின்னா அப்படிங்க தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலாக வந்திருக்கீங்க. அப்போ எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுமா இல்லையா? கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்தது யாரு? அதிமுக. அதிமுக பற்றி இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? இன்னைக்கு இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய பல சட்டங்களுக்கு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 11 பேர் போட்ட அந்த வாக்கு தான். இன்னைக்கு அவங்க ஓட்டு போடலன்னா பல சட்டம் வந்திருக்காது. 3 வேளாண் சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தவர்கள், சிஐ என்ஆர்சி ஆதரித்து வாக்களித்தவர்கள், ஆர்டிகல் 370 ஆதரித்து வாக்களித்தவர்கள், தமிழ்நாட்டின் உரிமைகள் நிறையா வந்து தாரை வார்த்து கொடுத்தது அதிமுக. 10 ஆண்டுகளில் அந்த அம்மா இருக்க வரைக்கும் விட்டுருங்க. அந்த அம்மாவுக்கு மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 4 வருஷத்தில் ஏகப்பட்ட மாநில உரிமைகள் பறி போயிருக்கு நமக்கு. அது நம்ம லிஸ்ட்டே கூட போட்டு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நான் விமர்சனமே பண்ண மாட்டேன் அப்படின்னா அவங்க வந்து டாடா காமிச்சு அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ போடுறாங்க. சரி, இது எப்படி சார் எடுத்துக்கலாம்? அந்த முதல் காட்சி பார்ப்பாங்க ரசிகர்கள், என்னைக்குமே அந்த FDFS அப்படின்ற ஒரு பார்த்துட்டு வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே அதை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் சார். அடுத்த நாள் அவங்கவுங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி தான் நடக்குது. FTFஸே வந்து சுமாராக தான் போயிருக்கு போல. சரி, ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து சுமாரான கலெக்ஷன் தான் போல. அந்த மாதிரி தான் இருக்கு. ஆக்கப்பூர்வமான விஷயம் இல்லை அவங்ககிட்ட. ரசிகர்களுக்கு உற்சாகப்படுத்தலாம், நீங்க பேசுறதெல்லாம் கை தட்டலாம் வச்சுக்கலாம். காமனா இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்கிட்ட போய் நீங்க எப்படி சேருவீங்க? ஆடியன்ஸ்லேயே வருது பாருங்க, வாக்காளர்கிட்ட எப்படி போய் சேருவீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு மாநிலம், அரசியலை ரொம்ப துல்லியமாக பார்க்கக்கூடிய மாநிலம். இங்கே வந்து செயல்பாடுகள், உங்களுடைய சித்தாந்தங்கள், இதை வச்சு தான் அரசியல் மக்கள் தீர்மானிப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, 5 வருஷத்தில் ஒரு ஆட்சி சரியில்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. 91 அந்த மாதிரி ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றாங்க, 96 தூக்கி போடுறாங்க, ஒரு சீட் கூட வர முடியல. ஏன்னா அப்போ நடந்த செயல்பாடுகள். அப்போ அதனால என்னன்னா செயல்பாடுகளை வச்சு தான் மக்கள் தீர்மானிப்பாங்க. இவருடைய செயல்பாடே இல்லையே. அந்த ஓய்பிரிவு பாதுகாப்பு வச்சுக்கிற வெளியிலே வராதவருக்கு எதுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்புங்கிறதான் எல்லாருடைய கேள்வியா இருக்கு. புரியுது. அப்போ நீங்கள் ஒரு விமர்சனங்கள் வைக்கிறதா 70% திமுக வைக்கிறீங்க, 30% தான் பிஜேபி மேலே வைக்கிறீங்க. அதிமுக விமர்சனமே பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரு புதிய இயக்கமாக இருக்கீங்க, புதிய கட்சியாக இருந்தால் எல்லாரையும் விமர்சனம் பண்ணிட்டு இவங்கெல்லாம் தவறான ஆள், நான் சரியான அரசியலை கொடுப்பேன், என் பின்னாடி வாங்குன்றதான் ஒரு சரியான ஒரு மாற்றம் இருக்கு. புரியுது. இப்போ நீங்கள் திமுக எதிர்க்கிறது அதிமுக ஆள் இருக்கு. இப்போ இது முழுக்க திமுக தான் எதிர்க்கிறாங்க. அதுக்கு அதிமுக எதிர்க்கிறாங்களே, பாஜக எதிர்க்குதே, நீங்கள் எதுக்கு பூசா இன்னொரு ஆள்? அந்த லாஜிக்கு அடிபட்டு போமே. இப்போ உங்களுடைய டார்கெட்டாக திமுக ஊழல் கட்சி அதுன்னு நிறைய சொல்றீங்க. இதைத்தானா அவங்களும் சொல்றாங்க. அந்த டேதர் அதான் சொன்னாரு. அப்புறம் எதுக்கு இன்னொரு ஆப்ஷன்ன்ற? புரியுது. பாப்பா சார், அதுலயே ஒரு தடுமாற்றம் இருக்கு. அதான் சார், பொங்கலுக்கு அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுமோ? பராசக்தி விசிஸ் ஜனநாயகன் துப்பாக்கியை திருப்பிட்டார்ல, ஏன்டா கொடுத்த துப்பாக்கி இந்த வாங்கிக்க திரும்பின்னு பராசக்தி விஸ் ஜனநாயகன். அதனால என்னன்னா 9ஆம் தேதி அவங்க பண்றாங்க. ஓகே, ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் 13-14 அவங்க வர்றாங்க. ஒரு வாரம் கேப்பு விட்டு மொத்த போறாங்க. துப்பாக்கியை கொடுத்தவருக்கே கழுத்தில் துப்பாக்கி வைக்க போறாரு. பாபா சார், சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன சார் நடக்குது? ஆர்கே செல்வமணி ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, எங்களை ஒரு மிரட்டுறாங்க.
நிறைய விஷயங்கள் அங்க பணிஞ்சு. கதிரேசன் ப்ரொடியூசர் கதிரேசன் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. அதை வச்சு தான் ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. அவரும் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு கதிரேசன் அவர்களும். ஆர்கே செல்வமணி ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு, நாங்க நிறைய விஷயங்களுக்கு பணிஞ்சு போயிட்டாங்க, எவ்வளவு நாங்க பணிஞ்சு போறது, இந்த ஷூட்டிங்கை நிறுத்துங்கன்றாங்க, அந்த ஷூட்டிங்கை நிறுத்துங்கன்றாங்க, உங்களோட வாழ்வாதாரமே போகுது இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கமும் என்ன சார் காரசார. தயாரிப்பாளர் ஒரு நடிகர் வந்து ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு படம் நடிச்சுட்டு அந்த படம் போடலன்னா ஒரு காம்பன்சேட்டாக ஒரு படம் பண்ணி கொடுக்குறோங்கிறது ஒரு ரொம்ப நாளாக சினிமாவில் டேம்ஸ். அது வந்து நம்ம தனுஷுக்கும் கமலஹாசனுக்கும் 2 பேரும் பெரிய பஞ்சாயத்து போட்டு கமல் வந்து லிங்குசாமிக்காக ஒரு படம் பண்ணி கொடுக்கணும், உத்தம வில்லனுக்காக காம்பன்சேட் படம் பண்ணுறது. அது இவ்வளோ நாள் நடக்க முடியாமல் போச்சு. அது பெரிய சிக்கல் இருக்குது, பேச்சுவார்த்தை இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் தனுஷுக்கு வந்து கதிரேசனுக்கு ஒரு படம் பண்ணார், நையாண்டியன் ஒரு படம் பண்ணார். படம் சரியாக போகல, அதுக்கு ஒரு காம்பன்சேட் படம் பண்ணி தரனாரு. அதற்கு பிறகு அந்த படம் சரியாக போகாமல் போச்சு. இந்த 2 பேருக்குள்ள அதுக்கு பிறகு எத்தனை நாள் ஃபிலிம்ஸ் முரளிக்கு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு, அந்த படம் சரியாக போகாமல் போச்சு. இவங்க 2 பேரும் காம்பன்சேஷனுக்கு படம் பண்ணி கொடுக்கணும், இது பண்ணாமல் இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் ரெட் கார்டு போடுங்க, தனுஷுக்கும் இவர் கமலுக்கும் போடுங்க. அது தனுஷ் இன்னைக்கு வந்து ஒரு பீக்கில் இருக்கிறாரு, அவர் நம்பி பல கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தயாரிப்பாளர் தரப்பு இருந்தோம்னா படத்தை ட்ராப் பண்ணால் ஃபைனான்சியலாக சிக்கலாயிரும், படத்தை கொஞ்சம் முடிச்சு வரும், அடுத்த படத்தை நீங்கள் பண்ணிக்கங்க. இந்த பஞ்சாயத்து தான் தயாரிப்பாளருக்கும் இந்த மற்ற சங்கங்களுக்கு உள்ள பிரச்சனை. இதில் என்ன ஒரு கூடுதல் என்னன்னா, தயாரிப்பாளர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு செயலாளர் இருக்கார். சரி, இப்போ அப்படிங்கும்போது அங்கே அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. 2வது வந்து இந்த அமைப்புகள் வந்து பல அமைப்புகளாக இருக்குது. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், ப்ரொடியூசருக்கு இது ஃபிலிம் சேம்பரு, கில்டு, இது 4 இருக்குது. ஓகே, இதில் யார் 4ல் எந்த படத்தை எங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, எங்கே பஞ்சிருக்கீங்க, எங்கே பஞ்சாயத்து, 4 பஞ்சாயத்து தனித்தனியாக போகுது. அப்போ ஒரு சில ஸ்டேஜில் என்ன பண்ணுறா, நீங்கள் கோர்ட்டுக்கே போயிருங்க அப்படின்னு கோர்ட்டில் போனால் சில வழக்குகள் நிற்காது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டசிக்காக படம் பண்ணுறது மனிதாபிமான அடிப்படையில் பண்ணுறது. அது அக்ரிமெண்ட்டில் இருக்காது. நீங்கள் உங்களை வச்சு நான் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படம் ஓடலை, கவலைப்படாதீங்க சார், நான் அடுத்த படம் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நமக்கு ஒரு ஜெனுவனாக ஒரு ஒப்பந்தம் தான். அது வந்து லீகலாக இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. படம் நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு எழுதி வாங்க போகிறோம், நம்ம படம் உடனே அடுத்த படம் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் கைத்து வாங்க போகிறாங்க. அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு ஜெனுவனான ஒரு ஒப்பந்தம். அதை நீங்கள் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா சங்கங்கள் தான் முடிக்கணும். சங்கங்கள் 4 இருக்குது. 4 சங்கம், ப்ரொடியூசர் தரப்புலேருந்து 4 சங்கம் இருக்குது. பெப்சி இந்த பக்கம் பெப்சி இருக்குது, மற்ற அமைப்புகளுக்கெல்லாம் சங்கங்கள் இருக்குது. இப்படிங்கும்போது அதை வந்து கோஆர்டினேட் பண்ணி போகிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது. அவங்க கம்ப்ளைண்ட் வைக்கக்கூடிய நடிகர்கள் உச்ச நடிகராக இருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடியவர் அந்தந்த சங்கங்களில் உறுப்பினர் பெரிய பதவியில் இருக்கிறாரு. இது ஒரு பெரிய குழப்பமாகவே போயிட்டு இருக்கு. தனுஷ் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? ஏன்னா அவருக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், ஒரு பெரிய நபர் அப்படிலாம் கேள்வி எல்லாரும் தான் சொல்கிறாங்க. சிவகார்த்திக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் பலம் இருக்குன்றாங்க, விக்ரமுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பலம் இருக்குன்றாங்க, விஜய் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்றாங்க, அஜித்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் பலம் இருக்காங்க. நீங்கள் அரசியல் பலம் இல்லாமல் எந்த அரசியல் நடிகர்களுமே கிடையாது. எல்லாருக்குமே 4 பேர் பழக்கம் இருப்பாங்க. அது வந்து இயற்கை. அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலையுமே ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு தெரிந்தவர்கள் ஆதரவாளர்கள் 4 பேர் அங்கே கட்சியில் இருக்க தான் செய்வாங்க. அப்போ ஏதாவது உங்களுக்கு சிக்கல் வரப்போ ஒரு சில உதவிகள் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு உதவிகள் செஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது ஒரு அளவுக்கு மேலே அவங்க தலையிட மாட்டாங்க. அரசியல்வாதிகளுக்கு வந்து சினிமாங்கிறது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி, அதுக்குள்ளே வந்து நம்ம தலையிட்டு நம்ம பேர் எது கெட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அதுக்கு மேலே அவங்க தலையிட மாட்டாங்க. அதுக்கு மேலே முடிவு பண்ண வேண்டியது வந்து சங்கங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எத்தனை சக்தி வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ஒன்றும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க சார், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா முடிஞ்சு போயுமே. நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? நீங்கள் 4 சங்கங்களை உட்காந்து பேசுங்க, பெப்சி பேசுங்க, முடிவு பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்காக வந்து தயாரிப்பாளர் பாதிக்கப்படுறான், நாங்கள் அடுத்த ரெட் கார்டு போட போகிறோம், அந்த படத்துக்கு ஒரு நடிக்கக்கூடிய படத்தை ஒத்துழைப்பு தர மாட்டோம்னு ஒரு கூடியவர்களால் முடிவெடுக்க முடியலையே. வெளியே அழுத்தத்தில் 2வது விடுங்க, வெளியே இந்த அரசியல் அழுத்தம்லாம் 2வது விடுங்க. இவங்க ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எதுக்கு அரசியல் அழுத்தம் உள்ளே வரப்போகுதுங்கிற இது இவங்களுக்குள்ளே நிறைய ஒரு பிளவுகள் இருக்கிறதுனால தான் இப்போ இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டு நிச்சயம் அவங்க சந்திமுறை உங்களை தேடி போனாலும் ரொம்ப